அனைவருக்கும் வணக்கம். அடிப்படை நிலையியல் பிளேலிஸ்ட்டில் 3வது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது விசைப்பிரிப்பு, அது சம்பந்தமான அடிப்படையான விடயங்கள் மற்றும் ஒரு சில பயிற்சிகள். இந்த விசைப்பிரிப்புன்றது எங்களோட நிலையியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் பின்னர் வார அனைத்து விதமான சாப்டர்லையும் இந்த விசைப்பிரிப்புன்றதை நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். அப்போ இந்த விசைப்பிரிப்பு பற்றின ஒரு பூரண அறிவு எங்களுக்கு சாதாரணமாகவே இருக்க வேண்டும். அதால் தான் நாங்கள் இதை அடிப்படை நிலையியலுக்குள்ளே நான் 3வது வீடியோவாக ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு தரேன். சரிதானே பிள்ளைகள்? அப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதினூடாக உங்களுக்கு விசைப்பிரிப்புண்டா என்ன, அது நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் அடிப்படையான விடயங்கள் என்ன, ஒரு பயிற்சி செய்யக்குள்ள இல்லை ஒரு கணக்கை நாங்கள் தீர்க்கக்குள்ள இது எப்படி பாவிக்கிற என்ற முழு விடயத்தையும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு இருக்கிறேன். சரிதானே? சரி, அந்த வகையில் விசைப்பிரிப்பண்டா என்னென்று பார்ப்போம். சரிதானே? விசைப்பிரிப்பு இதை நாங்கள் ஆங்கிலத்தில் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் ரெசல்யூஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ். சரிதானே? இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் ரெசல்யூஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? சரி, ஓகே. இப்போ இந்த விசைப்பிரிப்புங்கிறது என்னென்றா உங்களுக்கு ஏற்கனவே விசை என்றால் என்னென்று உங்களுக்கு தெரியும். சரிதானே? நாங்கள் ஒரு விசையை சாதாரணமாக கீறுறேன். இப்போ ஒரு விசை ஒன்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ இதுக்குள்ளே ஒரு விசையை நான் கீறப்போகிறேன். சரி, சாதாரணமாக ஒரு விசையை நான் குறிக்கிறேனே, இப்படி குறிக்கிறேன். இப்போ இதில் இந்த விசையை நாங்கள் பொதுவாக இந்த மாதிரி குறிப்போம். இதை நாங்கள் F எடுக்கிறேன். சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் இதே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற 1வது மற்றும் 2வது வீடியோவில் நாங்கள் விசை இணைகிற விதியை பயன்படுத்தி ஒரு புள்ளியில் 2 விசைகள் தாக்கக்குள்ள அதுக்குரிய விளைவுள் விசை எப்படி இருக்கும் என்ற மாதிரி நாங்கள் பார்த்துருப்போம். சரிதானே? இது ஏதோ ஒரு கோணத்தில் 2 விசைகள் தாக்கக்குள்ள உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்துருப்போம். இப்போ 2 விசைகள் தாக்குது, இந்த மாதிரியான 2 விசைகள் தாக்குற நேரத்தில் சரிதானே இதுக்குரிய விளைவுல நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கண்டிருப்போம். சரி, உதாரணமாக இது P அண்டும் இவர் Q அண்டும் இருக்கிற நேரத்தில் விளைவு விசையை நாங்கள் R அண்டு கண்டிருப்போம். இப்போ உங்களுக்கு இதில் எதிர்மாறான, அதாவது ரிவர்ஸ் வேர்ஷனான ஒரு விஷயந்தான் நாங்கள் விசைப்பிரிப்புக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு விசை ஒன்று தாராங்க, இதை நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி இதை நாங்கள் 2 கூறுகளாக பிரிக்க வேண்டும். சரிதானே? இப்போ இந்த விசைப்பிரிப்பில் எங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், யாதாயினும் ஒரு விசையை சரிதானே நாங்கள் 2 கூறுகளாக முடிவில்லாத எண்ணிக்கையான வழிகளில் எங்களால் பிரிக்க முடியும். இப்போ இந்த F என்ற விசை சரிதானே யாதாயினும் ஒரு 2 விசைகளை நாங்கள் இதில் கருதினமாக இருந்தால் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த மாதிரியான ஒரு எங்களால் சொல்லிலும் இது ஒரு F1, இது ஒரு F2. இந்த F1, F2 இவங்களோட விளையுள் தான் இந்த F1 என்னால் சொல்லியல். சரிதானே? இப்போ இது ஒரு குறித்த சந்தர்ப்பம். இப்போ இதே போல் நான் வேறு கூறுகளாக வேறு கோணங்கள்லையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவில்லாத வகையில், அதாவது n நம்பர் டைமில் n டைம்ஸுக்கு என்னால்
இந்த விசைகளை எங்களால் பிரிக்க இயலும். சரியா? இப்போ இன்னொரு நம்பரில் நாம் இதை குறிக்கலாம் என்னமெண்டா, இப்போ இதே மாதிரி இன்னொரு விசை கூறாக உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்த மாதிரியுமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம். உதாரணத்துக்கு இது ஒரு F3, இது ஒரு F4. இந்த விசையோட விளையுளும் இதே இதால் தான் போகும் என்ற மாதிரியும் என்னால் உருவாக்கி இயலும். அப்போ ஒரு விசையை இரு கூறுகளாக முடிவில்லாத எண்ணிக்கையான வழிகளில் என்னால் நிறைய தடவைகளில் செய்ய முடியும். சரிதானே? என்ன காரணம்ண்டா இந்த விசை இணைகர விதி தான் காரணம். இப்போ உங்களுக்கு யாதாயினும் இரு விசைகள் தரக்குள்ள அந்த விசைகளை பக்கங்களாக கொண்ட ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய்கிற சந்தர்ப்பத்தில், சரிதானே, இப்போ இதில் இவங்களை பக்கங்களாக கொண்ட ஒரு இணைகரத்தை நான் பூர்த்தி செய்தனாக இருந்தால், சரியா, இப்போ இதில் இதே மாதிரி என்னால் அது சொல்லலுமே இந்த மாதிரியான ஒரு விசையை நான் பூர்த்தி செய்வனாக இருந்தால், இப்போ இந்த ஆறுன்றது இதில் விளையும். இப்போ இதே மாதிரி இந்த தரப்பட்ட எஃப்ங்கிற இந்த பக்கம் இந்த இருக்குது தானே, இப்போ இதை நான் பச்சை கலரில் காட்டுறேன். இந்த எஃப்ங்கிற இவரை எனக்கு ஏதோ ஒரு வழியில் அல்லது முடிவில்லாத வகையில் என்னால் நிறைய இணைகரங்கள மூளை விட்டமாக கருதையிலுமா இல்லையா? கருத இயலும். உதாரணத்துக்கு நான் கீறேன், இப்போ இந்த மாதிரியான ஒரு கோட்டை கீறேன். இப்போ இவர் இப்போ சரி, முதல்ல ஒரு பச்சை கலரில் கீறேன். இப்போ இவர் ஒரு என்னால் சொல்லியிலும் இந்த செவ்வகத்திட மூளை விட்டேன். அது இந்த செவ்வகத்தின் இந்த பக்கங்கள் இருக்கிற விசைகளோட விளையுள்ளாக இந்த ஆர் காணப்படும். ஏன்? விசை இணைகர விதி எனக்கு பூர்த்தி செய்யப்படுது. சரிதானே? இப்போ இதே போல் நான் இன்னொரு இணைகரத்தையும் இதில் என்னால் அமைக்க இயலும். உதாரணத்துக்கு நான் இதில் இந்த மாதிரி முயற்சி செய்கிறேன். இப்போ சொல்லுவோமே, ஓகே, இப்போ இந்த 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 அதாவது ரிசல்டன் ஃபோர்ஸ் வார மூளை விட்டமாக வச்சுக்கொண்டு நான் இன்னொரு வகையில் ஒரு இணைகரத்தை என்னால் பூர்த்தி செய்ய வேலுமாக இருந்தால் விடைய முடிஞ்சுது. சரிதானே? இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் கீறேன். இப்போ வேற ஒரு ஆள் இப்போ இதே மாதிரி சொல்லுவோமே, இவர் ஒரு ஆள். இப்போ இந்த நேரத்தில் இந்த விசையை நான் கொஞ்சம் கொஞ்சம் நீட்டினால் இப்படி வரப்போகுது. இப்போ என்னால் இதில் ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய்ய இயலுமாக இருந்தால், சரிதானே? இப்போ பாருங்கள், இந்த விசை இப்போ நான் ரெண்டாவது தரமாக இருக்கிற இந்த விசைகளோட இணைகர விதியும் இங்கே பூர்த்தி செய்யப்படுது. இப்போ இதே போல் என்னால் n டைம்ஸுக்கு கீறியல். சரிதாங்க? இப்படி நாங்கள் வேறு வகைகளில் விசைகளை கொண்டு நான் இணைகரங்களை கீற என்ன நடக்கும்? இந்த மாதிரியான விசைப்பிரிப்புகள் எனக்கு ஒரு n டைம்ஸ் அல்லது முடிவில்லாத டைம்ஸுக்கு உருவாகி கொண்டு இருக்க போகுது. இப்போ இதுதான் பொதுவான விசைப்பிரிப்பு. சரிதானே? இப்போ இதில் இந்த படத்தை நான் கருதுகிறேன். இப்போ நான் சிம்பிளாக இந்த படத்தை கருதுகிறேன். சரியா? இப்போ இந்த படத்தை நான் கருதுகிறேன். சரி, இப்போ நான் திருப்பி கீறுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தாராங்க ஒரு விசை ஒன்று தாராங்க. இந்த விசையை நான் எஃப் என்று குறிக்கிறேன். சரிதானே? சரி, இதுக்கு இடையோட ஒரு குறித்த கோணம் அமைக்குது. அந்த கோணத்தை நான் டீட்டாண்டு எடுக்கிறேன். இப்போ இந்த விசையை நாங்கள் விசை பிரிப்பு மூலம் இரு கூறுகளாக பிரிக்கணும். இங்கே நாங்கள் கூறுங்கிற சொல்கிறது விசைகள கூறுகள். சரிதானே? இப்போ நாங்கள் எந்தெந்த திசைகளில் பிரிக்க போகிறோமோ அந்த திசைக்குரிய கூறுகள் என்று நாங்கள் விசைகளை நாங்கள் குறிப்பிடுவோம்.
இப்போ இந்த விசைகளை நாங்கள் பிரிக்கல முதல்ல 2 வகையாக எங்களால் பிரிக்க இயலும். முதலாவது எவ்வாறான என்று சொன்னால், சரிதானே, இந்த கூறுகள் தங்களுக்குள்ள செங்குத்தான திசைகள், ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசை, சரிதானே, செங்குத்தான திசைகள். பொதுவாக நாங்கள் ஒன்று நிலைக்குத்து கூறுன்னு சொல்லுவோம், அடுத்ததை நாங்கள் கிடைக்கூறுன்னு சொல்லுவோம். சரி, இந்த நிலைக்குத்து கூறை y கூறு என்று சொல்லுவோம், கிடைக்கூறை நாங்கள் எக்ஸ் கூறுன்னு சொல்லுவோம், அல்லது கிடையான விசைக்கூறு. சரிதானே, இவ்வாறு 2 திசைகளை நாங்கள் எங்களோட இலகுக்காக பிரிப்போம். நாங்கள் பொதுவாகவே இரு பரிமாணத்தில் இருக்கிற நாங்கள் கணக்குகளை தான் இங்கே நாங்கள் பொதுவாக நாங்கள் தீர்ப்போம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கிடையான ஒரு கூறு, அடுத்தது நிலைக்குத்தான ஒரு கூறுன்னு தான் நாங்கள் பொதுவாக கருதுவது. சரிதானே, தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் இதை வேறு வேறு வகைகளையும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றுக்கொன்று செங்குத்தான மாதிரி எங்களால் கருதியல். சரிதானே, ஆனால் இங்கே இலகுக்காக நாங்கள் கிடையும் நிலையும், இப்போ கிடைக்கும் நிலைக்கும் இடைப்பட்ட கோணம் 90 தான். ஆகவே ஒன்றுக்கொண்டு செங்குத்தான திசைகள் தான். இப்படி நாங்கள் இதை எடுப்போம். இப்போ இப்படி நாங்கள் எடுக்கல எங்களுக்கு இங்கே எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன தெரியும், இந்த எஃப்ங்கிற விசை ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டமாக காணப்பட்டால் அதில் பக்கங்களால் ஆக்கப்படுற கோணம், அந்த பருமன்கள் தான் எங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற விசைகள் கூறுகள். சரிதானே, அப்போ இங்கேயும் நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ இவரில் நாங்கள் ஒரு இணைகரத்தை எங்களால் பூர்த்தி செய்ய முடியும். சரியா, இப்போ ஒரு இணைகரத்தை நாங்கள் பூர்த்தி செய்வோமாக இருந்தால், சரி, இந்த மாதிரியான ஒரு இணைகரம். ஆனால் இங்கே இது ஒரு செவ்வகமாக காணப்பட போகுது. ஏன், இங்கே கிடையும் நிலையுமாக நாங்கள் எடுக்கிறதுனால இதை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணினால் இவர் எங்களுக்கு எக்ஸ் ஆள்கூறாக இருப்பார். இவரை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணினால் இது y ஆள்கூறாக இருக்கும். வை திசை எங்களுக்கு இங்கே ஆள்கூறு முக்கியம் இல்லை, திசை தான் முக்கியம். இப்போ இந்த எஃப்ன்ற விசையை நாங்கள் y திசையிலையும் எக்ஸ் திசையிலையும் பிரிக்க போகிறோம். ஏற்கனவே எங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டான்னு தந்திருக்கு, கிடையோடு அமைக்கிற கோணம் தீட்டான்னு உங்களுக்கு பயிற்சிகளின் போது கிடையோட டீட்டா அல்லது நிலைக்குத்தோட டீட்டான்ற மாதிரியான விடயங்கள் உங்களுக்கு தரப்படும். அதை நீங்கள் கவனமாக இந்த வரிப்படத்தில் நாங்கள் குறிச்சிட்டு அதில் நாங்கள் கணக்குகளை செய்வோம். சரிதானே, சரி. இப்போ இங்கே உங்களுக்கு தரப்பட்ட விசையை இதை நாங்கள் கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் நாங்கள் பிரிக்கணும். இப்போ இங்கே உதாரணத்துக்கு இந்த O1 எடுப்போம், இந்த புள்ளியை நாங்கள் O1 கருதுவோம், இவரை A என்று கருதுவோம், இவரை B என்று கருதுவோம். சரிதானே, இப்போ இந்த எடுக்கப்பட்ட முக்கோணி OABயில், சரிதானே, OAயினால் கிடைக்கூறு குறிக்கப்படலாம். கிடைக்கூறு எக்ஸ் கூறு, எக்ஸ் விசைக்கூறு குறிக்கப்படும். இதே போல் எங்களுக்கு திசையோட குறிப்போம். அதால் நாங்கள் ஃபஸ்ட்டாக OA என்று சொல்லியிருக்கேன். OAக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு அம்புக்குறியை போட்டோம் என்றால் ஓவிலிருந்து ஏயை நோக்கி போகுது என்ற மாதிரி நாங்கள் கருதுவோம். இதே மாதிரி AB மேலுக்கு ஒரு அம்புக்குறியை போட்டால் ஏயிலேருந்து பியை நோக்கி போகுது என்றால் நாங்கள் ஒரு விசையை குறிக்கக்குள்ளே திசையையும் குறிக்கணும். பொதுவாகவே OAண்டா பக்கங்களை தான் நாங்கள் குறிப்போம். அதை ஒரு காவியாக மாற்றுவது, அதாவது விசையை நாங்கள் குறிக்கும்போது இந்த மாதிரியான குறியை நாங்கள் குறிப்போம். காவி என்றது ஒரு எண்ணிக்கணியம், காவிக்கணியம் என்ற 2 விடயங்கள் இருக்குது. எண்ணிக்கணியம் என்றால் பருமன் மட்டுமே கொண்டது. காவி என்றால் அந்த பருமனோட சேர்த்து ஒரு திசையும் காணப்பட்டால் காவிக்கணியம்னு சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு குறிக்கப்படுற விசை, வேகம் இவங்க எல்லாமே காவிக்கணியங்கள், அவை திசை கட்டாயம். சரிதானே, ஏபியினால் நிலைக்கூறு y விசைக்கூறு குறிக்கப்படும்.
இந்த முக்கோணியில் நாங்கள் சைன் டீட்டாவை எழுதினோம் என்றால் அல்லது கொஸ் டீட்டாவை எழுதினோம் என்றால் எங்களுக்கு தேவையான விடை கிடைக்கப்பெறும். இப்போ இந்த முக்கோணியில் கொஸ் டீட்டாவானது என்ன வரும்? ஓஏயின் கீழ் ஓபி. சரிதானே? இப்போ இதில் ஓஏங்கிறது எங்களுக்கு தேவையான எக்ஸ் கூறு, அதை நான் ஓஏண்டே கொள்கிறேன். ஓஏயின் கீழ் ஓபிங்கிறால் உங்களுக்கு தரப்படுற எஃப். இதில் இருந்து ஓஏயிட பருமனை நாங்கள் சொல்லலாம், அல்லது நாங்கள் இதை விசையாகவே குறிப்பதாக இருந்தால் ஓஏ விசையானது எஃப் கொஸ் டீட்டா என்று சொல்லப்படும். இதே மாதிரி நாங்கள் சைன் டீட்டாவை கண்டமாக இருந்தால் சைன் டீட்டா வந்துட்டு ஏபியின் கீழ் ஓபி. அவை இதில் நான் விசைகளை குறிப்பமாக இருந்தால் ஏபியின் கீழ் எஃப். இதிலிருந்து ஏபி விசையானது எஃப் சைன் டீட்டா. ஆகவே ஒரு குறித்த கோணத்தை நாங்கள் கிடையோட விசை பிரிப்பு செய்வதாக இருந்தால் கிடையோடு அமைக்கிற கோணம் டீட்டாவாக காணப்பட்டால் எஃப் கோஸ் டீட்டா என தரப்படும். இதே நேரத்தில் கிடையோடு நிலைக்குத்தோடு மாற்றணுமாக இருந்தால் எஃப் சைன் டீட்டாவாக தரப்படும். இதுதான் மிக இலகுவான விடை. சரிதானே? சரி, இப்போ இதை நான் இதுதான் அந்த நிறுவல். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவதாக இருந்தால், சரிதானே, இதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு விசை ஒன்று தாராங்க. அந்த விசை எஃப் என்ற விசையாக காணப்படுது. கிடையோடு அமைக்கிற கோணம் டீட்டாவாக காணப்படுவதாக இருந்தால் இந்த கிடை எக்ஸ் விசை கூறு எஃப் கொஸ் டீட்டான்னு தரப்படும். இதே மாதிரி நிலைக்குத்தோடு அமைக்கிற y விசை கூறானது எஃப் சைன் டீட்டான்னு தரப்படும். இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே இந்த இதில் நாங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். சரிதானே? இப்போ இதை நாங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு கிடையோட டீட்டா தரப்பட்டால் அந்த கிடையோட நீங்கள் அந்த டீட்டா கூட நீங்கள் அதை கொண்டு வரக்குள்ள அந்த விசையிட பருமனின்ட்டு கொஸ் டீட்டான்னு தரப்படும். இது அதில் மற்ற பக்கம் நீங்கள் கொண்டு போவதாக இருந்தால் அந்த டீட்டாவுக்கு நீங்கள் சைன் பெறுமதியை எடுக்க வேண்டி இருக்கும். சரியா? மிக இலகுவான விடயம். இப்போ இதில் இந்த டீட்டா தான் ஒரு பக்கத்துக்குரிய கிடைக்கூறோ நிலைக்குத்துக்கூறோ அந்த பக்கத்துக்குரிய கோணம். அப்போ உங்களுக்கு அந்த கோணம் தரப்பட்டால் அதில் கொஸ் பெறுமதியை கண்டிங்கென்றால் அந்த அந்த விசையின்று கொஸ் பெறுமதி உங்களுக்கும் அந்த திசையின்ற கூறாகவும் அதுக்குரிய செங்குத்தோடு அமைக்கிற மற்ற திசையின்ற கோணத்தின்ற கூறு எஃப் சைன் டீட்டாவும் காணப்படும். இங்கே மிக முக்கியமான விடயம், நீங்கள் எடுக்கப்படுற இந்த கிடை நிலைக்குத்துக்குள்ளே அமைக்கிற கோணம் செங்கோணமாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த எஃப் சைன் டீட்டா எஃப் கொஸ் டீட்டா பயன்படுத்த வேணுமாக இருந்தால் உங்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 பாகையாக காணப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் பொதுவாக 90 பாகைக்குள்ளால் இந்த விசை பிரிப்புகளை செய்வது தான் கூடுதலாக காணப்படும். சரியா? இப்போ இதே போல் இந்த 90 வகை இல்லாத 2 திசை கூடாகவும் எங்களால் இந்த விசைகளை பிரிக்க முடியும். சரிதானே? அது எப்படின்னு நாம் இப்போ பார்ப்போம். இப்போ இதே விசை உங்களுக்கு தாராங்க. எஃப்ன்றது தராங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுறது என்னென்னு சொன்னால் இந்த விசை ஒரு கூரோடு அமைக்கிற கோணம் ஆல்ஃபா, மற்ற கூரோடு அமைக்கிற கோணம் பீட்டா. ஏன்னா இடைப்பட்ட கோணம் 90 பாகை இல்லை. இப்போ ரெண்டும் வேறு வேறு கோணங்களாக தராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் ஓகே, ஒன்றோடு அமைக்கிற கோணம் ஆல்ஃபா, மற்ற குறைக்கூறோடு அமைக்கிற கோணம் பீட்டா. இப்போ இந்த திசைகளுக்கூடாக நீங்கள் இவங்களை பிரிக்க வேண்டும். இப்படி பிரிக்கல, உதாரணத்துக்கு இதை F1 என்று சொல்லுவோம், இவர் F2 என்று சொல்லுவோம். இந்த F1 F2க்கான பெறுமதி என்னன்னு உங்களை கேட்குறாங்க. F1 யாது, F2 யாது?
சரிதானே? இதுதான் கேள்வி. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களுக்கு தெரிஞ்ச இந்த இணைகர விதி, விசை இணைகர விதியை நாங்கள் இங்கேயும் பாவிக்க போகிறோம். இப்போ இந்த 3 விசைகளையும், அதாவது F1 F2 ஆகிய விசைகளை கொண்டு நாங்கள் ஒரு இணைகரத்தை அமைக்கணும். அந்த நேரத்தில் இந்த F1 விசை அதில் மூலைவிட்டமாக காணப்படணும். அப்படி காணப்பட்டால் எங்களுக்கு ஒரு விசை இணைகர விதி பூர்த்தி செய்யப்படும். அதிலிருந்து நாங்கள் F1 F2வை இந்த F ஆல்ஃபா பீட்டா சார்பாக காணலாம். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் விசை இணைகர விதியை பூர்த்தி செய்கிற மாதிரி இவங்களை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். சரி, இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட F. இது F1க்குரிய திசை, இது F2க்குரிய திசை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் விசை இணைகர விதியை பூர்த்தி செய்யலாம். இப்படி செய்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு விசை இணைகர விதி பூர்த்தியாகும். சரியா? ஓகே, இப்போ இதில் எங்களுக்கு தெரியும் இந்த விசை வந்துட்டு F1 F, இவர் வந்துட்டு ஆல்ஃபா, இவர் வந்துட்டு பீட்டா. இப்போ ஏதாவது ஒரு முக்கோணத்தில் கருதலாக இருந்தால் இப்போ இந்த கோணம் என்னவாக இருக்கும்? இவர் பீட்டாவாக காணப்பட போகிறார். அவ இந்த கோணம் என்னவாக காணப்படப்படும்? ஆல்ஃபா சக பீட்டாவாக காணப்பட போகிறார். அப்போ இதில் இவர் வந்துட்டு F1, இவர் வந்துட்டு F2. சரிதானே? இப்போ இது ஒரு முக்கோணியை நாங்கள் அது ஒரு இந்த பக்கங்களை நாங்கள் மூலைகளை நாங்கள் பெயரிட்டோம் என்றால் OABC. இதில் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது விசை OC என்ற விசை தான் தந்திருக்காங்க F. இதே மாதிரி OA என்ற விசையை தராங்க F1. இதே மாதிரி OB என்ற விசையை தராங்க F2. இப்போ F1 F2 தான் என்ன என்றது கேள்வி. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்டா இந்த முக்கோணி OACயில் நாங்கள் சைன் விதியை பாவிப்போம். சரியானே? OACயில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சைன் விதியை பாவிக்கிறோம். சைன் லோ பாவிக்க. அப்படி பாவிக்கக்குள்ள சைன் விதி என்ன சொல்லுது? நாங்கள் இதெல்லாம் ட்ரிக்னோமெட்ரியில் படிச்சிட்டோம். இதால் தான் நான் உங்களுக்கு முதலாவது பிளேலிஸ்ட்டில் ஒரு 28 வீடியோஸை உள்ளடக்கினதாக ட்ரிக்னோமெட்ரி சம்மந்தமான அனைத்து வீடியோக்களையும் தியரிகளையும் நாங்கள் போட்டிருக்கிறேன். தேவையானாக்கள் திருப்பி ஒருக்கா போய் படிங்க. நீங்கள் இந்த கம்பைமெட்ரியில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணணுமாக இருந்தால் உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரியில் எல்லா விடயங்களும் என்ன சொல்கிற ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். எல்லாம் உங்களுக்கு இலகுவாக தெரிஞ்சிருக்க வேணும். யோசித்து எடுக்கிறதாக ஒன்றும் இருக்கக்கூடாது. ட்ரிக்னோமெட்ரியில் நீங்கள் எவ்வளோத்துக்கு எக்ஸ்பர்ட் ஆகிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களால் கம்பைமெட்ஸில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை பெற முடியும். சரியா? இப்போ இதில் சைன் விதி என்ன சொல்லுது? உங்களுக்கு இந்த 3 கோணங்களும் தெரிஞ்ச அந்த கோணங்களோட சைன் பெருமானத்துக்கு அவங்களுக்கு எதிரே இருக்கிற அல்லது எதிரான பக்கங்கள் விகித சமமாக இருக்குது. ஆகவே சரி, இப்போ எழுதுவோம். பக்கம் OAக்கு எதிராக இருக்கிற கோணம் பீட்டா, ஆகவே சைன் பீட்டா. இப்போ OA சைன் பீட்டாவானது அடுத்தது நாங்கள் எழுதலாம் OA F1, அடுத்த F2 எழுதுவோம். அடுத்தது ACயின் கீழ் ACக்கு எதிராக இருக்கிற கோணம் சைன் பீட்டா, சைன் ஆல்ஃபா ஆனது OCக்கு எதிரே இருக்கிற கோணம் சைன் பை மைனஸ் ஆல்ஃபா சக பீட்டா. இங்கே நாங்கள் பை மைனஸ் என்று எழுதுகிறோம். சரிதானே? அவை சைனுக்கு பை மைனஸ் 2ஆம் கால் இடத்துக்குள்ள சைனும் ப்ளஸ் தான். அவை பை இல்லாமல் போக சைன் ஆல்ஃபா சக பீட்டாவை இது மாறப்போகுது. இப்போ OAன்றது ஆறு எங்களுக்கு தேவையான அந்த விசை. OAயில் காணப்படுற விசை இதில் நாங்கள் விசையாக குறித்தோம் என்றால் 3க்கு நாங்கள் விசைன்ற திசையை போட வேண்டியிருக்கும். OAக்கு பதிலாக நாங்கள் எழுதலாம் F1 சைன் பீட்டாவானது
அடுத்து F2 விங்கில் சைன் ஆல்ஃபாவானது. அடுத்தது ஓசி அவர் தான் எங்களுக்கு தரப்பட்ட கோணம் எஃப் இங்கில் சைன் ஆல்ஃபா சக பீட்டா. இதிலிருந்து F1 விசையை நாங்கள் சொல்லலாம் எஃப் சைன் பீட்டாவின் கீழ் சைன் ஆல்ஃபா சக பீட்டா. இதே போல் F2 ஆனது நாங்கள் சொல்லலாம் எஃப் சைன் ஆல்ஃபாவின் கீழ் சைன் ஆல்ஃபா சக பீட்டா. சரி தானே, உங்களுக்கு எஃப் அதாவது என்ன சொல்கிறது, F1 ஆனது எஃப் சைன் பீட்டாவின் கீழ் சைன் ஆல்ஃபா சக பீட்டா. அதே போல் F2 ஆனது எஃப் சைன் ஆல்ஃபாவின் கீழ் சைன் ஆல்ஃபா சக பீட்டா. இப்போ இதில் தான் நாங்கள் அந்த ரெண்டும் செங்குத்தான கோணங்களாக இருந்தால் ஆல்ஃபா சக பீட்டா π/2 காணப்பட போகுது. அவை சைன் π/2 ஒன்றாக காணப்பட நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுகள் இதுக்கும் பொருந்தும், அல்லது இதிலிருந்தும் ஏற்கனவே எடுத்த முடிவுகளை எங்களால் உய்த்து அறிய முடியும். சரி தானே பிள்ளைகள்? சரி, இப்போ இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு சில பயிற்சிகளை நாங்கள் செய்ய போகிறோம். சரியா? இப்போ நாங்கள் உங்களுக்கு தரப்படுற முதலாவது கேள்வியை நாங்கள் செய்ய போகிறோம். சரி, உங்களுக்கு முதலாவது கேள்வி இப்போ பயிற்சிகளில் முதலாவது கேள்வியை நாங்கள் செய்ய போகிறோம். முதலாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னு பாசிங்க. 50 p விசை நிலைக்குத்துடன் தீட்டா கோணம் அமைக்கிறது என கொள்க. இவ்விசையின் கிடைக்கூறு 25 p எனின் நிலைக்கூறு மற்றும் தீட்டாவினை காண்க. மிக இலகுவான கேள்வி. சரிதானே? இப்போ இங்கே முதலாவது கேள்வி என்ன சொல்கிறாங்க, 50 p என்ற ஒரு விசை இருக்கா, அது நிலைக்குத்தோட தீட்டான்ற ஒரு கோணத்தை அமைக்குது. சரி, இப்போ 50 p என்ற ஒரு விசையை நாங்கள் குறிப்போம். p இது நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் உங்களுக்கு தராங்க. சரிதானே? தீட்டா கோணம் வைக்குது. இப்போ உங்களுக்கு தந்திருக்காங்க என்ன, கிடைக்கூறு. இதில் கிடைக்கூறுன்ற எக்ஸ் கூறு இவர் 25 pக்கு சமனாக இருக்கிறாரா. இப்போ இந்த 25 p ஆனது எங்களுக்கு நாங்கள் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம், இந்த 50 p மற்றும் தீட்டாவை வச்சு கொண்டு கிடைக்கூறங்களால் காணிடும். இப்போ உண்மையில் கிடைக்கூறு என்ன, இது 50 pயில் இருந்து இந்த கோணத்தை வச்சு கொண்டு நாங்கள் எடுத்தமாக இருந்தால் உண்மையில் எக்ஸ் ஆனது 50 p என்ன வரும், உங்களுக்கு நிலைக்குத்தோட அமைக்கிற இதுதான் தந்திருக்காங்க. கிடைக்கூறுக்கு பெருமானம் தந்திருக்காங்க. அப்போ தீட்டாவின் சைன் என்ன நீங்கள் கருதுவணும். ஆகவே 50 p சைன் தீட்டா. இப்போ இந்த 50 p சைன் தீட்டான்றது உண்மையில் 25 pக்கு சமனாக இருக்க போகுது. ஆகவே 50 p சைன் தீட்டாவானது 25 pக்கு சமன். அப்படி சைன் தீட்டாவானது அரை என்ற பெறுமதி எடுக்குது. ஆகவே சைனில் அரை என்ற எடுக்கிற கோணம் யாது எங்களுக்கு மிக இலகுவாக தெரியும். சைனுக்கு 30 பாகை தான் அரை எடுக்கும். 30 பாகை அல்லது π/6. சரிதானே? அவை தீட்டாவானது 30 பாகை அல்லது π/6. இப்போ இதிலிருந்து நாங்கள் நிலைக்குத்து கூற காணுவமாக இருந்தால் நிலைக்குத்து கூறு என்ன வரும், 50 p, இது y-ஆனது 50 p cos தீட்டா. அவை 50 p cos π/6. அவை 50 p cos π/6 வர்க்கமூலம் 3/2. அவை விட என்ன வரப்போகுது, 25 வர்க்கமூலம் 3 p. அப்போ இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட நிலைக்குத்து கூறு. ஆகவே முடிவு தீட்டா π/6, நிலைக்குத்து கூறு y-ஆனது 25 வர்க்கமூலம் 3 p. சரிதானே?
மிக இலகுவான ஒரு விடை. இப்போ இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட விசை பிரிப்பு சம்பந்தமான மிக இலகுவான ஒரு பயிற்சி. சரிதானே பிள்ளைகள்? சரி, இப்போ 2வது பயிற்சிக்குள்ளே நாங்கள் போவோம். 2வது பயிற்சி இங்கேயும் நாங்கள் 1வது பயிற்சி நாங்கள் செய்துட்டோம். சரி, 2வது பயிற்சி என்ன சொல்லுது? 50p எனும் விசையை ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு திசைகளில் விசைக்கூறுகளின் பருமன் சமனாக பிரிக்கலாம் என காட்டலாம். இப்போ 50p என்ற விசையை நாங்கள் எத்தனையோ வழியில் எங்களால் பிரிக்கலாம். சரிதானே? அதில் ஒரு வகையை அவங்க என்னத்தை கேட்குறாங்க? சமமான பருமன்களை பிரிக்கலாம் என காட்டலாம். சரி, எப்படி காட்டுறது? எங்களுக்கு தரப்பட்ட விசையை நாங்கள் முதல்ல குறிப்போம். இதுதான் தரப்பட்ட 50p. இப்போ இவரை நாங்கள் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு இதில் சமமாக பிரிக்கணுமா? சரி, இப்போ சமமாக பிரிக்கிறதா இருந்தால் நாங்கள் அதையும் குறித்து காட்டலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பிரிக்க வேண்டும். பிரிக்கக்குள்ள இந்த கூறுகள் உதாரணத்துக்கு F என்ற ஒரு விசையாக இருந்தால் இவரும் F என்ற ஒரு விசையாக தான் இருக்கணும். சரிதானே? உங்களுக்கு நான் முதலாவதாக அந்த 1வது இல்லை 2வது வீடியோவில் விசை இணைகர விதிகளை சம்மந்தப்படுத்தக்குள்ள இரு சமனான பருமன்களை உடைய விசையிட விளைவுல காண்ற மாதிரி ஏதாவது கணக்கு நான் செஞ்சுருப்பேன். சரிதானே? அந்த நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த விடைகளை செய்வது மிக இலகுவாக இருக்கும். சரி, உதாரணமாக உங்களுக்கு 2 விசை தாராங்கன்னு வைங்க. இப்படி 2 விசை 2 பேரும் பருமனில் சமனாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் விளையுள் என்ன செய்யும்? இவரும் உங்களுக்கு தரப்பட்ட F என்ற ஒரு விசை, உதாரணத்துக்கு சரி Q என்ற ஒரு விசை, இதுவும் Q என்ற ஒரு விசையாக இருந்தால், இது தரப்பட்ட கோணம் தீட்டாவாக இருந்தால், இந்த விளையுள் இந்த தரப்பட்ட கோணத்தை இரு சம கூறுகளும் என்று படிச்சிருப்போம். அதே நேரத்தில் அந்த பருமனுக்குரிய ஒரு சமன்பாடை நாங்கள் சுருக்கி வச்சுருப்போம். இதே போல் தான் இங்கே உங்களுக்கு 2 விசைகளும் உங்களுக்கு தரப்பட்ட அந்த 50p என்ற விசையை நீங்கள் விசை பிரிப்பு செய்யணும். பிரிப்பு செய்யக்குள்ள 2ம் சமனாக இருக்கணுமாக இருந்தால் இந்த இடைப்பட்ட கோணங்கள் 2ம் சமமாக காணப்பட வேண்டும். சமமாக காணப்படுற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒன்றுக்கொன்று சமனான விசைக்கூறுகளை நீங்கள் பெறலாம். சரிதானே? இதே அவங்க சொல்கிறாங்க என்னென்று சொன்னால், இந்த விசையை செங்குத்தான இரு திசைகளில் இருக்கணும். இப்போ இதுவும் θ/2 இருக்கணும், இதுவும் θ/2 இருக்கணும். ஆனால் θ வந்துட்டு 90 இருக்கணும். ஆகவே θ/2 எப்படியான கோணமாக இருக்கணும்? 45 கோணமாக இருக்கணும். அப்போ இந்த 50pயை நீங்கள் 45 பிரிக்கல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இரு சமனான விசைகள் கிடைக்கும். ஏன்? இதை நீங்கள் F1 இதை F2 என்று கொண்டா சரிதானே? இப்போ F1 ஆனது 50p cos 45 அது 50p cos 45 ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 2. ஆகவே நீங்கள் இதை எழுதலாம் 25 வர்க்கமூலம் 2p. இதே போல் F2 நீங்கள் எழுதுவீங்களா இருந்தால் 50p இது sin 45 எழுதணும். ஏன்? இது கிடைக்கோணத்தை கருதாக இருந்தால் சைனை போட்டு எழுதணும். அவை அங்கே 50p இதே ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 2 அவை 25 வர்க்கமூலம் 2p. இதே நேரம் நீங்கள் மேல்கோணம் அதை கருதாக இருந்தால் இங்கே என்ன போடணும்? 50p cos 45 ஒரு மதியை போடணும். இங்கே 50p இதே ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 2 ஆகவே 25 வர்க்கமூலம் 2p. 45 பிரிக்கல உங்களுக்கு செங்குத்தான திசைகளில் சரிதானே சமமான விசைகளாக பிரியும்.
இதுதான் ரெண்டாவது விஷயம். 50p என்ற விசையை ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு திசைகளில் விசைக்கூறுகளின் பருமன்கள் சமனாக பிரிக்கலாம் என காட்டு. அவை செங்குத்தான இரு திசைகளில் 45 பாகைக்குள்ளாக பிரிக்கக்குள்ள சமமான விசைகளாக, அதாவது 25√2p என்ற விசைகளாக பிரிக்க முடியும். அவை நாங்கள் எழுதலாம். ஆகவே 45 பாகை இனோடு விசைகளை செங்குத்தான திசைகளில் பிரிக்கும் போது (25√2p) விசைக்கூறுகளாக பருமன்களில் சமமாக பிரிக்க முடியும். சரிதானே? இதுதான் விஷயம். இப்போ இதுதான் ரெண்டாவது கேள்வி. இப்போ ரெண்டாவது கேள்வியை நாங்கள் செய்துட்டோம். மூன்றாவது கேள்விக்கு வருவோம். மூன்றாவது கேள்வி என்ன சொல்லுது? ஏபிசி ஒரு சமபக்க முக்கோணி என கொள்க. ஏபிசி ஒரு சமபக்க முக்கோணி என கொள்க. ஏபி, ஏசி, பிசி என்பவற்றுக்கு சமாந்தரமாக குறித்த ஒரு புள்ளியில் முறையே 4p, 5p, 6p ஆகிய விசைகள் தாக்குகின்றன எனின் விளைவுகளை காணட்டும். இப்போ தரப்பட்ட முக்கோணி எப்படியான முக்கோணி? ஒரு சமபக்க முக்கோணி. சரி, சரிதான். இது ஒரு சமபக்க முக்கோணியாக காணப்படுது. சரி, இப்போ இதில் நாங்கள் அவங்க தர்ற மாதிரியே இப்போ ஏபிசி என்ற நாங்கள் ஏபிசி ஏதாவது ஒரு போக்கில் ஒன்றில் இடஞ்சொல்லியாக அல்லது வலஞ்சொல்லியாக குறிக்க வேண்டும். இப்போ நான் வலஞ்சொல்லியாகவே குறிக்கிறேன். இது இடஞ்சொல்லியாக குறிக்கிறேன். ஏபிசி நான் பொதுவாக இடஞ்சொல்லியாக குறிப்பது தான் என்ற வழக்கம். அந்த வகையில் நான் இடஞ்சொல்லியாக குறிக்கிறேன். நீங்கள் வலஞ்சொல்லியாக குறித்தாலும் பிரச்சனை இல்லை. கடைசியாக விட ஒரு மாதிரியாக தான் வந்து சேரும். சரிதானே? ஏபிசியில் உங்களுக்கு தெரியும் ஏபி, பிசி, ஏசி இந்த திசைகளில் உங்களுக்கு சமாந்தரமாக, இப்போ அதை நான் குறிக்கிறேன். இப்போ ஏபிக்கு சமாந்தரமாக இந்த மாதிரி, அடுத்தது ஏசிக்கு சமாந்தரமாக இந்த மாதிரி, அடுத்தது பிசிக்கு சமாந்தரமாக இந்த மாதிரி. இப்படி ஒரு குறித்த புள்ளியில் உதாரணமாக நான் அது எந்த புள்ளியாகவும் நான் எடுக்கலாம். இங்கே உங்களுக்கு எந்த புள்ளின்னு சொல்லலை. இப்போ நான் சொல்லுவேன் இதை. இப்போ சரி, இப்போ பி என்ற புள்ளியை கருதுனாக இருந்தால் இந்த பி என்ற புள்ளியை நான் கருதுகிறேனே. இப்போ பி என்ற புள்ளியில் ஏபிக்கு சமாந்தரமாக இந்த ஏபி என்றதை கருதலாம். அல்லது நான் உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும் என்றால் நான் சம்மந்தம் இல்லை இன்னொரு புள்ளி எடுக்கிறேனே. இங்கே ஒரு புள்ளி டி எடுக்கிறேன். இப்போ இதில் இவங்களுக்கு சமாந்தரமாக என்றால் நாங்கள் இந்த அம்புக்குறி போட்ட திசையிலே நான் விசைகளை குறிக்க வேண்டும். சரிதானே? சரி, அப்போ நான் விசைகளை குறிக்கிறேன். ஏபிக்கு சமாந்தரமாக ஒரு விசை தாக்குது. பிறகு ஏசிக்கு சமாந்தரமாக ஒரு விசை தாக்குது. பிறகு பிசிக்கு சமாந்தரமாக ஒரு விசை தாக்குது. சரிதானே? இப்படி தாக்குது. இப்போ இவங்களோட பருமன்கள் தந்துருக்காங்க. ஏபிக்கு சமாந்தரமாக தாக்குற விசையிட பருமன் வந்துட்டு 4p. திருப்பி
ஏசிக்கு சமாந்தரமாக தாக்குற விசை வந்துட்டு 5p. திருப்பி பிசிக்கு சமாந்தரமாக தாக்குற விசை வந்துட்டு 6p. இப்போ இப்படி தாக்குதான். இந்த நேரத்தில் விளைவுல கேட்குறாங்க. எங்களுக்கு சமபக்க முக்கோணியோடு தந்ததன் காரணம் என்னென்னா இந்த இடைப்பட்ட கோணங்களை நாங்கள் பெறோம். இப்போ இந்த இடைப்பட்ட கோணங்கள் எப்படியா இருக்கும்? ஒவ்வொன்றும் 60 பாகு. இப்போ இவங்கள் நாங்கள் இந்த கோணத்துக்கு இடையில் கொண்டு வரணும். இதுதான் விடையும். இப்போ பாருங்கள், இந்த 4p என்றது கிடை, அவை பிரச்சனை இல்லை. இந்த 5p என்றது உண்மையில் ஏசியிட பக்கத்தில் இருக்குது. அவை ஏசியிட பக்கத்தில் இருந்தால் கிடையோட அமைக்கிற கோணம் என்ன? இவர் ஒரு 60 பாகை அமைக்க போகிறார். சரிதானே? இப்போ இதே மாதிரி இந்த 6p என்ற விசை வந்துட்டு உண்மையில் பிசிக்கு சமாந்தரமான விசை. அவர் கிடையோடு அமைக்கிற கோணமும் அதே 60 பாகை தான். உண்மையில் ஒவ்வொன்றுமே 60 பாகை அமைக்கிறாங்க. இப்போ இதில் நிலைக்குத்து கூறு காணப்படுமாக இருந்தால் சரிதானே, ஒரு நிலைக்குத்து கூறு காணப்படுமாக இருந்தால் இப்போ இதை நான் ஒரு டொட்டட் லைனை கீறுவனாக இருந்தால் ஒரு டொட்டட் லைன் உருவாக போகுது. சரிதானே? சரி, இப்போ இந்த கோணத்தை நான் என்ன சொல்லலாம்? இது ஒரு 30 பாகை, மற்றதும் ஒரு 30 பாகை. இப்போ எங்களுக்கு தேவை என்னென்னா விசை பிரிப்பு. இப்போ இதில் நாங்கள் இந்த கேள்வி வந்துட்டு விசைகள் தாக்குகின்றனின் விளைவுல காணட்டாம். சரி, இப்போ இதுக்குள்ளே தான் நான் இன்னொரு விடயத்தை கொண்டு வர போகிறேன். என்ன விடயம் என்றால், இப்போ உங்களுக்கு ஒரு புள்ளியில் ஒரு குறித்த விசைகள் தாக்குறாங்க. இப்படி தாக்கக்குள்ள ஒரு நிறைய விசைகள். இப்போ இவங்களோட விளைவுல நாங்கள் எப்படி காண்றது? சரிதானே? இதுதான் இந்த கேள்வி. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு யோசித்தா என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு தியரி ஒன்று இருக்கணும். சரிதானே? இப்போ நான் அந்த தியரியை விளங்கப்படுத்திட்டு இந்த கணக்குக்கு நான் வாரேன். சரிதானே பிள்ளையே? சரி, இப்போ உங்களுக்கு இது கூட ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். இப்போ ஒரு புள்ளியில் பல விசைகள், பல அந்த தளத்திலே தாக்குற விசைகள் தாக்கக்குள்ள இதில் விளைவுல நாங்கள் எப்படி கணிக்கிறது? சரிதானே? சரி, இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாமண்டா ஒரு XYH நான் கருதுகிறேன். சரிதானே? இவங்க வந்து எனக்குரிய XH, இது எனக்குரிய YH. இங்கே உங்களுக்கு வேறு விசைகள் தரப்படலாம். சரிதானே? வேறு விசைகள் தரப்படலாம். உதாரணத்துக்கு ஒரு விசை, ரெண்டாவது விசை, மூன்றாவது விசை, இதே போல் நாலாவது விசை. இந்த விசைகளோட எண்ணிக்கை நமக்கு பிரச்சனையே இல்லை. சரிதானே? இது ஒரு P1 என்ற ஒரு விசை, இது ஒரு P2 என்ற ஒரு விசை, இவர் P3 என்ற ஒரு விசை, இவர் P4 என்ற ஒரு விசை. சரியா? இப்போ இவங்க கிடையோட அமைக்கிற கோணத்தை நாங்கள் ஒவ்வொரு வகையில் எடுப்போம். θ1, θ2, θ3, இதே மாதிரி மற்ற கோணம் θ4. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 4 விசை அல்லது உங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் விசைகள் ஃபோர்ஸஸை தரலாம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும் என்றால், எங்களுக்கு இந்த விசை பிரிப்புன்ற அடிப்படையான விடயத்தை நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த மொத்த விசைகளையும் கிடைக்கூறாகவும் நிலைக்குத்துக்கூறாகவும் பிரிக்க வேண்டும். சரிதானே? இப்போ இந்த தொகுதியில் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், கிடைக்கூறை கணிக்கணும். எக்ஸ் கிடைக்கூறை கணிக்கக்குள்ளே என்ன வரும்? P1 cos θ அல்லது cos θ1 ப்ளஸ் P2 cos θ2 ப்ளஸ் P3 cos θ3 ப்ளஸ் P4 cos θ4. இங்கே θ4ன்றது நேர்கிடையச்சோட அமைக்கிற கோணம். சரிதானே? ஆகவே θ4. இதே மாதிரி
நிலைக்குத்து வையச்சோடு இருக்கிற பெருமானங்களையும் எங்களால் காண இயலும். அப்படி காணிக்கல என்ன வரும்? இவங்களுக்குரிய ஃபோர்ஸஸ் இன்டு சைன் பெறுமதி வரப்போகுது. P1 sin theta 1, P2 sin theta 2, P3 sin theta 3, P4 sin theta 4. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்? எங்களுக்கு தரப்பட்ட 4 அல்லது n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸோ கிடைக்கூறாகவும் நிலைக்கூறாகவும் நான் பிரிச்சுட்டேன். இப்போ இதுதான் என்னுடைய கிடைக்கூறு, இதுதான் என்னுடைய நிலைக்குத்து கூறு. இப்போ நான் இதுக்குரிய விளைவுகள் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஒன்று எனக்கு உருவாகும். இப்போ இதுதான் எனக்குரிய ஆர். இப்போ நிலைக்குத்து கூறும் கிடைக்கூறும் தெரிஞ்சால் இந்த கிடையோடு அமைக்கிற கோணம் இதோட அல்ஃபான்னு எடுத்தேன்னால் தான் அல்ஃபா வந்துட்டு வையிங்கில் எக்ஸ், இதோட ஆர் வந்துட்டு பை வர்க்கம் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கத்தில் வர்க்கம் மூலமாக கணக்கிட போகுது. இப்போ இந்த ரெண்டு விஷயம் எனக்கு தெரியுமாக இருந்தால் இதுதான் எனக்கு தேவையான என்ன விளைவுள் விசையும் அது கிடையோடு அமைக்கிற கோணம். இப்போ உங்களுக்கு ஒரு புள்ளியில் இங்கே பாருங்கள், இது ஒரு குறித்த புள்ளியாக இருக்கும். இந்த ஒரு குறித்த புள்ளி கூடாக தாக்குகிற பல ஒரு தள விசைகளை தரப்பட்டால் இங்கே கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிச்சுட்டு அவங்களுக்குரிய விளைவுகளை கண்டோம்டா சரி சரிதானே. இப்போ இதுதான் உங்களுக்கு 3வது கேள்வியில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எப்படி ஏபிசின்னு ஒரு சமபக்கம் கோணியில் ஏபி ஏசி பிசி என்பவற்றுக்கு சமாந்தரமாக ஒரு குறித்த புள்ளியில், இங்கே ஒரு குறித்த புள்ளி, இதில் ஒரு மூலையாகவும் நீங்கள் எடுக்கலாம் அல்லது வெளியால் இருக்கிற ஒரு புள்ளியாகவும் எடுக்கலாம். எங்களுக்கு அது கவலை இல்லை. என்றால் உங்களுக்கு கேள்வி விளையுள் கிடையோடு அமைக்கிற கோணம் தான் கேள்வி. அவை நீங்கள் எந்த புள்ளி எடுத்தாலும் ஒரே மாதிரியான விடை தான் கிடைக்கப்பெறும். இப்போ நாங்கள் இங்கே என்ன செய்யணும்? கிடைக்கூற காணணும். எக்ஸ் இப்போ 4p என்றது கிடையோடு அமைக்கிற கோணம், அது 4p தான் வரப்போகுது. சரிதானே. இப்போ 4p. அடுத்தது என்ன? 5p நிலை, அதாவது கிடை நேர் அச்சோடு அமைக்கிற கோணம் 5p cos 60 ப்ளஸ் 6p என்ற ஒரு ஆள் இருக்கார். 6p இவர் நேர் கிடை அச்சோடு அமைக்கிற கோணம் உண்மையில் எவ்வளவு? cos 120 பாகை. ஏன்? இந்த மொத்த கோணம் வந்து 120 பாகை. அவை நீங்கள் எங்களோட தியரி படி, இங்கே நான் தியரி படி என்ன சொல்கிறீங்க பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த கோணம் தீட்டா ஃபோங்கிற கோணம் உண்மையில் 2ஆம் கால்வட்ட கோணம். அவை நான் அதுக்குள்ளே எழுதக்குள்ளே கொஸ் தீட்டா ஃபோன்ட்டு தான் எழுதுகிறேன். இது தியரி. ஆனால் நாங்கள் இவங்களை அந்த சைன் கன்வர்ஷன் எந்த பக்கமென்று பார்த்து எழுதுகிற நேரத்தில் 120 பாயிண்ட் எழுத தேவையில்லை. அதுக்கு பதிலாக நான் இவரை எப்படி எழுதலாம் என்றால் 4p தான், 5pயும் கிடையோடு தான் அமைக்கிறார், அவை நேர்கிடையோடு தான் அமைக்கிறார் cos 60. இந்த 6pங்கிற இந்த விசை உண்மையில் நாங்கள் பார்க்குற நேர் இதுக்கு ஒப்போசிட்டில் இருக்கார். அவை -6p அந்த அச்சோடு அமைக்கிற கோணம் எவ்வளவு? cos 60. நீங்கள் இதை சைன் கன்வர்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்? இவர் வந்து வரப்போகிறார் -cos 60 தான் வரப்போகிறார். இப்போ இதை நாங்கள் 120 எடுக்காமலுக்கு 60 பாகை வச்சு கொண்டுங்களால் சுருக்கிடும். அதுதான் ஈஸி. தியரிக்காக அது ஒரு லைனில் வரணுமென்றதுக்காக நாங்கள் அதை பாவிக்கிறோம். ஆனால் கணக்குகள் செய்யக்குள்ள பொதுவாக எந்த பக்கம் இருக்குண்டு அதில் ப்ளஸ் மைனஸை பார்த்துட்டு நாங்கள் அது கூடாகத்தான் இவங்களை குறிப்போம். சரிதானே பிள்ளைகள்? அவங்க 4p 6pயில் 5pயில் 6p போனால் -p, அவை -p × cos 60 -p/2. அவை முடிவு 7 இங்கில் 2p. சரிதானே? இதுதான் எங்களோட கிடைக்கூறு. சரி, இப்போ இதே மாதிரி நிலைக்குத்து கூரை நாங்கள் காணலாம். இப்போ நிலைக்குத்து கூறு வையை நாங்கள் கண்டமாக இருந்தால் சொல்லுங்கள், இங்கே இந்த 4p அதாவது கிடைக்கூறு கிடையோடு இருக்கிற விசையை நீங்கள் நிலைக்குத்துக்கு எடுத்தீங்க என்றால் cos 90 0. ஆகவே எப்போதுமே செங்கோணத்துக்கு கூடாக ஒரு விசையை நீங்கள் திருப்பைக்கல
அந்த கோணம் 0 ஆகும். இந்த 4 பிங்கிறால் வராது. 0 ப்ளஸ் இப்போ 5 பிங்கிறால் கிடையோடு அமைக்கிற கோணம் நீங்கள் கொசை பார்க்க போகிறீங்களாக இருந்தால் கிடையோடு அமைக்கிற கோணம் 30 பாகை. ஆகவே கொஸ் 30. இதே மாதிரி இங்கே 6 பியும் நான் நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் 30. ஆகவே 5 பி கொஸ் 30. அதே மாதிரி இந்த 6 பி என்றாலும் நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் 30 பாகை. 6 பி கொஸ் 30. இப்போ நீங்கள் ஒரே தரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே கோணம். அவை 5ஐயும் 6ஐயும் கூட்டி 11 பி கொஸ் 30ன்னு நீங்கள் டைரெக்டாகவும் எழுத முடியும். அவை முடிவு 11 பி கொஸ் 30 வர்க்கமூலம் 3/2. அவை விட வந்துட்டு 11/2 வர்க்கமூலம் 3 பி. சரிதானே? இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன அமைக்கலாம்? உங்களால் இதுக்குரிய கிடைநிலைக்குத்து அமைச்சுகள் அமைக்கலாம். இது நிலைக்குத்து கூறு, இது கிடைக்கூறு. இதில் இருந்துட்டு கிடையோடு அமைக்கிற பரமன் வந்துட்டு 7/2 பி. நிலைக்குத்தோடு அமைக்கிற பரமன் வந்துட்டு 11 வர்க்கமூலம் 3/2 பி. விளைவுள் வந்துட்டு அப்படி இருக்கும். விளைவுள் பெருசுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இது 3.5, இது 5.5, அதோட கூட அவை இவ்வாறான ஒரு விசையாக தான் இது காணப்பட போகுது. இப்போ இந்த விசையை நீங்கள் காணணும். இவர் ஆர், இவர் ஆல்ஃபாவாக இருந்தால் உங்களுக்கு தான் ஆல்ஃபா தெரியும். 11 வர்க்கமூலம் 3 என்ற அந்த p/2 கேன்சல் ஆக 13 வர்க்கமூலம் 3/7 வருவார். அவை ஆல்ஃபாவானது தான் இன்வர்ஸ் 11 வர்க்கமூலம் 3/7. இப்போ இதே போல் நீங்கள் ஆரை கண்டீங்கள் என்றால் ஆறானது வர்க்கமூலத்துக்குள்ள 11 வர்க்கமூலம் 3/2 பீட வர்க்கம் ப்ளஸ் 7/2 பீட வர்க்கம். இப்போ இதில் p/2 வெளியே எடுக்கலாம். 7 வர்க்கம் 49, 11 வர்க்கமூலம் 3 வர்க்கம் 11 வர்க்கம் 121. அதை 3ஆல் பெருக்குனா 363. அதோட இந்த 7 வர்க்கம் 49 கூட்டினா 412. அவை 412/4 பி வர்க்கம் அதில் வர்க்கமூலம். அது 412 நீங்கள் 4ஆல் சுருக்குனீங்களாக இருந்தால் 103 வரும். 103 வர்க்கமூலம் பி. சரிதானே? அவை இங்கே ஆர் விட வர்க்கமூலம் 103 பி. சரிதானே பிள்ளைகள்? அது இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஒரு யாதாயினும் ஒரு புள்ளியில் தாக்குற ஒரு குறிப்பிட்ட நம்பரான ஒரு எண் நம்பர், ஒரு 4, 5, 10 தரப்பட்டால் அவங்களை நாங்கள் கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிச்சுட்டு அந்த கிடை நிலைக்குத்து கூறுகளை குறித்து நாங்கள் ஒரு விசை முக்கோணி கூடாக அல்லது விசை இணைகர விதியை பூர்த்தி செய்கிற அந்த விளைவுள் விசையை நாங்கள் காணலாம். கண்டு அதுக்கூடாக நாங்கள் இந்த ஆர் பெறுமதியை எங்களால் காண முடியும். சரிதானே? அப்போ இதுதான் அந்த ஆர் கடைசியாக இப்படி வந்து சேரும். சரியா? சரி, அடுத்தது 4வது கேள்வி. இப்போ நாங்கள் மூன்றாவது கேள்வியும் பார்த்துட்டோம். இப்போ 4வது கேள்வியை பார்க்க போகிறோம். சரி, 4வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். PQRS எனும் சதுரத்தில் புள்ளி Pயில் முறையே PQ, PR, PSல் 5 வர்க்கமூலம் 2, 5 ஆகிய விசைகள் தாக்குகின்றன எனின் விளைவுல காணட்டாம். சரி, இப்போ இங்கேயும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சதுரம் என்று சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ முதல்ல சதுரத்தை குறிப்போம். சரி, ஒரு சதுரம் மட்டும் தந்தபடியாக நான் சதுரம் மட்டும் குறிச்சிட்டு. சரி, இப்போ இதில் PQRS என்று சொல்லியிருக்காங்க. இப்போ PQRSஐ நான் குறிக்கிறேன். PQRS. இதில்
இப்போ விசைகளை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், முறையே பிக்யூவாம், பிக்யூ, பிஆர், பிஎஸ். இப்போ பிஆர்லேயும் ஒரு விசை தாக்குது, சரி, இது பிஆர், இது பிஎஸ். தாக்குற விசைகள் என்னென்னவா? 5, இவர் 5 வர்க்கமூலம் 2, இங்கேயும் 5. சரி, இப்போ ஓகே, இப்போ விளைவுல காணட்டாம். இப்போ இவங்க பாருங்கள், இந்த புள்ளியில் தான் இந்த விசை தாக்குறார். இந்த பி என்ற புள்ளி கூட தான் 3 விசைகளும் போகிறாங்க. அவை நாங்கள் என்ன செய்யலாம்? இது சதுரம்ன்றதுனால இந்த கோணம் எனக்கு தெரியும் 45 பாக, அவை கிடைநிலை குத்தாக நான் பிரிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது சிம்பிளாக கிடைநிலை குத்து. சரியா? அப்போ கிடையாக பிரித்தால் ஏற்கனவே 5 என்ற ஒரு விசை காணப்படுது, 5 + 5 வர்க்கமூலம் 2 cos 45. இப்போ இந்த நிலைக்குத்து கூறு இங்கே வராது. ஏன்? 90 பாய்க்குள்ளாக நாங்கள் பிரிக்கக்குள்ள அந்த விசை 0 ஆயிடும். இப்போ cos 45 வந்து ஒண்டிங்கில் வர்க்கமூலம் 2, அவை வர்க்கமூலம் 2 cos 45 இல்லாமல் போக 5 மஞ்சம் என்ன உருவாவாங்க? 10 வரப்போகிறாங்க. அவை எக்ஸ் நிலைக்கூறோட விட வந்து என்ன வரப்போகுது? 10. இப்போ இதே மாதிரி நான் நிலைக்குத்து கூற கண்டனாக இருந்தால் ஏற்கனவே அதுலேயும் 5 + 5 வர்க்கமூலம் 2 cos 45 தான். கொசோ சைனோ கிடைக்கூறு அங்கே பிரிக்கக்குள்ளே வராது. அவை கிடைக்கூற போலவே நிலைக்குத்து கூறும் பருமனில் 10 தாங்க அனுப்பட போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்தாச்சு? எங்கள்கிட்ட இருந்த 3 விசைகளை நாங்கள் 2 விசைகளாக மாற்றியாச்சு. அவை இப்போ நான் திருப்பி இவங்களை வச்சு கொண்டு நான் கிடைநிலை குத்து கூறக்கிறனாக இருந்தால் விளைவுள்ள எனக்கு இந்த மாதிரி வரப்போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பெறுமதி 10, இவர்கிட்ட பெறுமதியும் 10, விளைவுள்ள நண்டு நாங்கள் காணோம். இப்போ விளைவுள் இது ரெண்டுமே சமபருமனாக இருக்கிறதுனால விளைவுள் 10 வர்க்கமூலம் 2 தான் வரப்போகுது. இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 45 பாயாக காணப்பட போகுது. உண்மையிலே மூளை விட்டத்தின் வழியில் தான் இந்த விசை அதாவது விளைவுள் காணப்பட போகுது. சரிதானே? எனக்கு இந்த கிடைநிலை குத்தாக பிரித்து பழகினதுனால நான் அப்படி பிரித்து பழகி அப்படியே நான் செஞ்சுட்டேன். இப்போ இதே இது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் வேணுமெண்டா இப்போ இதை நாங்கள் இன்னொரு வகையிலையும் முயற்சி செய்து பார்க்கலாம். இது எப்படி என்றால், இப்போ இதில் நான் ஏற்கனவே இப்போ முதலாவதாக நாங்கள் எடுத்த பயிற்சி எப்படி எடுத்திருக்கிறேன்? கிடைநிலை குத்தாக பிரிக்கிறது. சரிதானே? இப்போ நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த சரியாக வரல அழிக்கிறேன் இதை. இந்த கே மூளை விட்டத்தின் வழியவும் அதுக்கு செங்குத்தாகவும் பிரிச்சனாண்டால் என்ன நடக்கும்? இப்போ இவங்களும் செங்குத்தான ஆக்கள் தான். இப்போ இது ஒரு வழியில் உதாரணத்துக்கு இதை நான் x1 என்று எடுக்கிறேன், இவரை நான் y1 என்று எடுக்கிறேன். இப்போ x1 வழியே கிடைக்கூறும் y1 வழியே நிலைக்குத்து கூறிய நான் பிரிப்பனாக இருந்தால் என்ன வரும்? செஞ்சு பார்ப்போமா? செஞ்சு பார்ப்போம். சரி, இப்போ இந்த வழியில் நான் x1 எடுத்தனாக இருந்தால் ஏற்கனவே 5 வர்க்கமூலம் 2 இருக்குது, ப்ளஸ் இந்த 5 என்ற விசையை நான் அந்த கோணத்துக்கு கூட பிரித்தனாக இருந்தால் 5 cos 45 ப்ளஸ் இந்த நிலைக்குத்து விசை இந்த நிலைக்குத்து விசையை நான் அந்த கோணத்துக்குள்ளாக பிரித்தனாக இருந்தால் 5 cos 45. அது 5 வர்க்கமூலம் 2 ப்ளஸ் 10, அல்லது இதை நான் எழுதலாம், இந்த 10 எழுதுறதுக்கு பதிலாக 2 தர 5 தர 1 வர்க்கமூலம் 2. இவர் மாறுவார். இப்போ 5 வர்க்கமூலம் 2 5 வர்க்கமூலம் 2. ஏன் இந்த ரெண்டும் இந்த வர்க்கமூலம் 2 இல்லாமல் போக
மேலே வர்க்கமூலம் 2 விளையுள் அது சுருக்கி வர விடை 10 வர்க்கமூலம் 2 காணப்பட போகுது அந்த திசையில். இப்போ இதே மாதிரி நாங்கள் இந்த x1 திசைக்கு செங்குத்தான திசையில் விசையை பார்த்தமாக இருந்தால் இவர் y1 பார்க்கல இந்த மூளை விட்டம் வழியில் இருக்கிற விசை வந்துட்டு அங்கே வராது. ஏன்? செங்குத்து கூட நாங்கள் 5 வர்க்கமூலம் 2 கொண்டு வரக்குள்ள 5 வர்க்கமூலம் 2 கொஸ் 90 அவை 0 ஆயிரும். அவை இப்போ இருக்கிறாக்கள் இந்த 5 2 நிலைக்குத்து கூறும் கிடைக்கூறும். இப்போ இதில் என்ன நடக்கும் என்றால் இப்போ பாருங்கள், இப்போ இதில் இந்த மாதிரி நாங்கள் பிரிக்கல. இப்போ இந்த கோணம் வந்து 45 பாகு, அதே மாதிரி இந்த கோணமும் 45 பாகு. இப்போ ரெண்டுமே சமனான விசைகள் எதிரான திசைகளில் நாங்கள் பிரிக்க போகிறோம். அப்போ இந்த நிலைக்குத்து கூற பிரிக்கக்குள்ள அந்த திசையில் வரப்போகிறார் 5 கொஸ் 45, மற்றவர் -5 கொஸ் 45. அவை விடை 0. அப்போ நாங்கள் இந்த கிடையாத நிலைக்குத்தாவும் பிரிக்கக்குள்ள என்ன நடக்குது? இங்கே இந்த y1 திசையில் விசை இல்லை. இப்போ இங்கே விசை இல்லைண்டா இவர் இல்லை, அதே நேரம் இவரில் மட்டும்தான் ஒரு விசை காணப்படுறார் இந்த திசையில். அது 10 வர்க்கமூலம் 2 மட்டும்தான் இருக்குதுண்டா. என்ன விட நாங்கள் ஒரு விசைக்கு மாற்றிட்டோம். நாங்கள் உண்மையில் 2 கூறுகளாக பிரிக்க வலிக்கிட்டது, ஆனால் ஒரு விசையை ஒரு கூறாக மட்டும் வருதுண்டா அதுதான் விளையுள். சரிதானே பிள்ளைகள்? அப்போ இதில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லி தந்திருக்கேன். எப்போவுமே கிடைநிலை குத்தா தான் பிரிக்கணுமெண்டு இல்லை. எங்களுக்கு விரும்பின மாதிரி விரும்பின கோணத்துக்கூடாக, அதாவது விரும்பின அச்சுக்கூடாக, ஆனால் 2 தொகுதியும் வந்து 90 பாகையில் இருக்கிற மாதிரி பிரிக்கணும். இப்போ இங்கே நாங்கள் வளமையில் கிடைநிலை குத்தன்றது எங்களுக்கு கீறத்துக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இலகுன்றதுனால எடுத்தோம். இங்கே இந்த மூளை விட்டத்தின் வழியவும் அதுக்கு செங்குத்தாகும் என்ற வகையிலையும் இதை நாங்கள் பிரிக்கிறனூடாக இந்த கணக்கு நாங்கள் இலகுவாக செய்யலாம். சரிதானே? இது 4வது பயிற்சி. சரி, இப்போ நான் 5வது பயிற்சிக்கு வாரேன். சரிதானே? உங்களுக்கு இதில் இலகுவாக விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, இப்போ 5வது கேள்வியை வாய்ச்சிங்களாக இருந்தால் ABCDEF ஒழுங்கான அறுகோணியில் புள்ளி ஏயில் முறையே ஒரு விசைகள் தாக்குதான் விளைவில் காட்டுதான். சரி, இப்போ எங்களுக்கு இந்த கேள்வியை செய்ய முதல் அறுகோணியிட இயல்புகள் பற்றி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பொதுவாக நாங்கள் சாதாரண தரம் வரைக்கும் முக்கோணம், சதுரம், செவ்வகத்தை பற்றி நீங்கள் மிக ஆழமாக படிச்சிருப்பீங்க. அதே போல் இந்த ஐங்கோணி, அறுகோணிகள சிறப்பியல்களையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். சரியா? முதல்ல நான் ஒரு அறுங்கோணியை கீறுறேன். சரி, பிழைச்சிட்டு வர முதல்ந்துக்கிறேன். ஓகே, இது ஒரு நான் ஒரு அறுங்கோணியாக கொள்கிறேன். இப்போ இந்த அறுகோணியிட கோணங்கள், அதாவது அகக்கோணங்கள் எவ்வளவாக இருக்குது? எங்களுக்கு முக்கோணத்திராக கோணம் 180 பாகன்னு தெரியும். அதே மாதிரி செவ்வகம் சதுரத்திராக கோணம் 360 பாகன்னு தெரியும். அதே மாதிரி ஐங்கோணியாக இருந்தால் எவ்வளவு, அதே மாதிரி ஒரு அறுகோணியாக இருந்தால் எவ்வளவு. அதுக்கு நாங்கள் பாவிக்கிற சமன்பாடு பொதுவாக என்ன? n-2 × 180 பாகை. இப்போ n வந்து பக்கங்கள் எண்ணிக்கை. இப்போ இங்கே 6 பக்கமாக இருக்கிற வடிவா 6 - 2 ×
180. அவை 4 இன்ட்டு 180. அவை 4 இன்ட்டு 180 720. இப்போ 720 6ஆல் பிரித்தோம்னா ஒரு கோணம் வந்துட்டு எங்களுக்கு வரும் 120 பாகை. அவைக்கிடையோட வெளியே அமைக்கிற கோணம் 60 பாகை. இதுதான் இதில் இருக்கிற விடயம். இதை தவிரவும் சில விடயங்கள் இருக்குது. இப்போ இது 120 பாகையாக இருக்கிறதுனால நாங்கள் இப்படி ஒரு கோடக்கீரணமாக இருந்தால் இவர் செங்கோணமாகவும் இந்த கோணம் 30 பாகையாகவும் காணப்படும். சரியா? இது 30 இதுவும் 30 இருக்கும். இவர் 120 பாகையாக காணப்படுவார். இதே போல் இந்த புள்ளியிலேருந்து இப்படி ஒரு கோடு அமைச்சமாக இருந்தால் உண்மையில் இவருக்கு சமாந்தரமாக காணப்பட வேண்டும். சரியா? இப்படி நிறைய இயல்புகள் இருக்குது. இதே போல் இந்த புள்ளியையும் இவரையும் இணைச்சம் என்று சொன்னால் உருவாகிற இந்த முக்கோணி ஒரு சமபக்க முக்கோணியாக காணப்பட வேண்டும். இவங்க எல்லாமே இந்த அறுகோணியில் சிறப்பியல்புகள். சரிதான். இப்போ இவங்களை வச்சு கொண்டு நான் எங்களோட பயிற்சிக்குள்ளே வரப்போகிறேன். 5வது பயிற்சி. முதல்ல ஒரு ஒழுங்கான அறுகோணியை நான் கீறிக்கொள்கிறேன். அறுகோணி கீறுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி கீறுறேன். சரி, இப்போ தரப்படுற கேள்வியை வாசிங்க. முதல்ல ஓகே, இதில் ஏபிசினா குறிக்க வேண்டும். இப்போ ஏபிசியை குறிக்கிறேன். ஏ பி சி டி இ எஃப். இதில் ஏபி அப்புறம் ஏசியா, ஏசி அப்புறம் ஏடி, ஏடி அப்புறம் ஏஇ, அதுக்கப்புறம் ஏஎஃப் ஆகிய திசைகளில் சில விசைகள் தாக்குதான். சரிதானே? எவ்வளோ தாக்குதுன்னு சொல்கிறாங்க. இவர் 6ஆம், திருப்பி இது 2 வர்க்கம் மூலம் 3, இது 5, இது 4 வர்க்கம் மூலம் 3, அப்புறம் இவர் 6. சரி, இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏ என்ற புள்ளியில் தான் இந்த விசைகள் தாக்குறாங்க. சரிதானே? அப்போ நாங்கள் இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச கிடையாக பிரிக்கிறது, நிலைக்குத்தாக பிரிக்கிறது, பிரித்தா விட வரும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ இடைப்பட்ட கோணங்கள் யாது? இப்போ இடைப்பட்ட கோணங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் 30 பாகை, அதே மாதிரி இவர் 30 பாகையாக தான் வருவார். என்றால் மற்ற பக்கத்தை பார்த்தீங்கன்னா செங்கோணம். அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா 30 பாகை, இதுவும் 30 பாகையாக தான் வரும். அதாவது ஒவ்வொரு அந்த எதிரே இருக்கிற இதை இணைக்கக்குள்ள உங்களுக்கு உருவாகிற கோணம் 30 பாகையாக இருக்கும். என்றால் சமச்சீராக பிரிக்கும். இப்போ 4 துண்டுகளாக பிரிச்சிருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த கோணம் தெரிஞ்சிடுது. இப்போ இதில் இந்த கோணம் 60 பாகை. ஆகவே நீங்கள் கிடைக்குத்து நிலைக்குத்து கூற உங்களால் பிரிக்க முடியும். இப்போ கிடையாக பார்த்தமாக இருந்தால் எக்ஸ் கூறு ஏற்கனவே 6 அந்த திசையில் காணப்படுது. 6 ப்ளஸ் 2 வர்க்கம் மூலம் 3 கொஸ் 30 ப்ளஸ் 5. இப்போ இடைப்பட்ட கோணம் 60 பாகை, 5 கொஸ் 60 ப்ளஸ் 4 வர்க்கம் மூலம் பிரிக்கக்குள்ள உங்களுக்கு 0 தான் வரும். 0 ப்ளஸ் இப்போ 6ங்கிற விசை எதிர் திசையில் காணப்படுது. அவை மைனஸ், அவை 6 கொஸ் 60.
அல்லது நீங்கள் ப்ளஸ்ஸாக பார்க்குறதா இருந்தால் ப்ளஸ் 6 கொஸ் 120 பாயாக பார்க்கணும். எல்லாம் ஒன்று தான். ஆகவே சுருக்கணிங்கள் என்றால் 6 2 வர்க்கமூலம் 3 கொஸ் 30 பெறுமதி உங்களுக்கு தெரியும். என்ன கொஸ் 30 பெறுமதி? கொஸ் 30 பெறுமதி வர்க்கமூலம் 3 கீழ் 2. சரிதானே? ப்ளஸ் இங்கே 5 கொஸ் 60, இங்கே மைனஸ் 6 கொஸ் 60, அவை மைனஸ் கொஸ் 60 பெறுமதி 6. இவரை சுருக்கணமாக இருந்தால் 6, இங்கே 2 2 போக 3 உருவாவார். 6 + 3 6 + 3 சய அரை. ஏண்டா கொஸ் 60 பெறுமதி 6. சரிதானே? அவை 6 3 9, அவை விட 8 17 2 வரப்போகுது. சரிதானே? இப்போ இதே மாதிரி நாங்கள் வை பிரிப்பை பார்த்தமாக இருந்தால் எங்களுக்கு இந்த 6 கிடையோடு இருக்கிறது அங்கே வராது. அவை என்ன வரப்போகிறார்? அதே நேரம் 4 வர்க்கமூலம் 3 வரும். அவை நான் 4 வர்க்கமூலம் 3 ப்ளஸ் இந்த 6ம் இந்த 5ம் அந்த திசையோடு அமைக்கிற கோணம் 30 பாகி. 6ஐயும் 5ஐயும் கூட்டினால் 11 கொஸ் 30 ப்ளஸ் 2 வர்க்கமூலம் 3 கொஸ் 60. ஆகவே 4 வர்க்கமூலம் 3 ப்ளஸ் 11 கொஸ் 30 பெறுமதி வர்க்கமூலம் 3 கீழ் 2 ப்ளஸ் 2 வர்க்கமூலம் 3 கொஸ் 60 பெறுமதி 6. ஸோ சிம்பிளிஃபை பண்ணினால் 5 வர்க்கமூலம் 3 ப்ளஸ் 11 வர்க்கமூலம் 3 கீழ் 2, அதை விட 10 21 வர்க்கமூலம் 3 கீழ் 2. ஆகவே இதை நாங்கள் எங்களோட கிடைநிலை குத்தாக நாங்கள் பிரித்து குறித்து எழுதனமாக இருந்தால் கிடைக்கூறு 17 கீழ் 2 8.5, நிலைக்குத்து கூறு 21 வர்க்கமூலம் 3 கீழ் 2. விளையுள் ஏதோ ஒரு பெரிய விசைக்கு கிட்ட இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விசை உருவாக போகுது. விசை ஆர் உங்களால் காண இயலும். ஆர் வர்க்கமானது 21 வர்க்கமூலம் 3 கீழ் 2 வர்க்கம் ப்ளஸ் 17 கீழ் 2 வர்க்கம். இதை சுருக்கின எடுக்கலாம். இது அல்ஃபாவாக இருந்தால் உங்களால் தான் அல்ஃபாவையும் காண இயலும். தான் அல்ஃபாவானது 21 வர்க்கமூலம் 3 கீழ் 17. சரிதான். இதை நீங்கள் 6 சுருக்கி காணுங்க. அதை நான் உங்கள்கிட்ட விடுறேன். இந்த மாதிரியான ஒரு விடை உருவாகும். இங்கேயும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அறுகோணியர் தந்திருக்காங்க. ஆனால் ஒரு புள்ளியில் தான் எல்லா விசையும் தாக்குது. அது ஒரு புள்ளி கூட தாக்குது. இந்த அடிப்படை நிலையில் ஒரு புள்ளி கூட தாக்குற விசைகளை தான் நாங்கள் எங்களால் விசை பிரித்து அதுக்குரிய விளைவில் காண இயலும். வேறு வேறு புள்ளிகளுக்குள்ளால் தாக்குற விசைகளை எங்களால் கணிக்க முடியாது. சரிதான். 5வது கேள்வி நான் முடிச்சிட்டேன். 6வது கேள்வி இது எப்படி என்று சொன்னால் இதுவும் ஒழுங்கான அறுகோணி தான். இதில் மையம் ஓவாம். இப்போ மையத்தில் இருந்து சில விசைகள் தாக்குது, விளைவில் காணட்டேன். இதை நீங்கள் செய்யலாம்னு நான் நம்புகிறேன். இந்த 6வது கேள்வியை நான் உங்களோட பயிற்சிக்காக விடுறேன். ஆனால் படத்தை நான் கீறுறேன். சரி, இதை 6வதுக்கு நான் ஒரு படம் மட்டும் கீறுறேன். கீறிட்டு விளைவில் நீங்கள் கணிங்க. சரி. திருப்பிக்கிறேன். படம் எவ்வளோத்துக்கு நீங்கள் வடிவாக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு விடையும் நீட்டாக வந்து சேரும். சரிதானே? அதால் தான் நான் கூடுதலாக படங்கிறதுக்கு அதிக நேரத்தை செலவிடுறது.
சரி திருப்பிங்கிறேன். அது அறுகோணிக்கிறது கொஞ்சம் சிக்கலான விடயம்தான். சரி, இப்போ இந்த அறுகோணியில் உங்களுக்கு சொல்கிறாங்க என்னவா, மையம் ஓவா. இப்போ ஏபிசி நான் குறிக்கிறேன். எஃப். சரி, இதில் இது ஏபிசிடிஇஎஃப்பில் மையம், மையத்தை நீங்கள் எப்படி குறிக்கலாம்டா, சரி தானே, இதில் சமாந்தரமான பக்கங்களை இணைக்கக்குள்ள உங்களுக்கு மையம் உருவாகும். இப்போ உருவாகிறது தான் மையம். இப்போ இதில் இந்த புள்ளி ஓ தான் உங்களுக்கு தரப்பட்ட மையம். சரியா, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, முறையே ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி, ஓஇ, ஓஎஃப் வழியே குறிப்பிட்ட விசைகள் தாக்குதான். பி, 2P, 3P, 4P, 5P, 6P. ஓகே, ஆறாவது கேள்வி. இப்போ நான் ஏற்கனவே சொன்னான், இந்த சிறிய சதுரம் எல்லாமே இந்த சிறிய முக்கோணம் எல்லாமே சமபக்க முக்கோணிகளாக காணப்படும். ஒவ்வொரு கோணமும் 60 பாகையாக காணப்படும். சரிதானே, இப்போ கிடைநிலை குத்தா பிரிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக காணப்படாது. ஏன், இப்போ இவர் 60 பாகையாக இருந்தால் இது நிலை குத்தோடு அமைக்கிற இந்த கோணம் எவ்வளோவா இருக்கும், 30 பாகை. அவை இந்த 2 ஐடியாவை வச்சுக்கொண்டு உங்களுக்கு விசை தெரியும். அவை கிடையான எக்ஸ் கூரையும் நிலைக்குத்தான y கூரையும் உங்களால் காண முடியும். சரிதானே பிள்ளை, இது பெரிய விடயம் இல்லை, இது மிக இலகுவான விடயம். சரியா, பிரிச்சுட்டு இதில் கோணத்தையும் உங்களால் காண முடியும். சரி, நானே செய்கிறேனே, பிரச்சனை இல்லையே, நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க. செஞ்சுட்டு என்ன விடன்னு பாருங்கள். சரியா, ஏன்டா எனக்கு இது படத்துக்குறதுனால விட்டுட்டு போக மனம் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஓகே. எக்ஸ் கூற பாப்பமாக இருந்தால் நான் நேர்த்திசையில் எடுக்கிறேன். அவை 3P. இங்கே எதிர்த்திசையில் 6P ஒன்று காணப்படுது. அவை -6P. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 2P, 4P, 5P, 6P எல்லாமே கிடையோட 60 பாகையத்தான் அமைக்கிறாங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். 4Pயும் 2Pயும் கூட்டினா 6P மைனஸ் இந்த 5Pயும் 1Pயும் ஆப்போசிட் சைடில் இருக்காங்க, அவங்களும் 6P. இடையோட அமைக்கிற கோணம் 60 பாகை. ஆகவே டோட்டலாகவே என்ன செய்ய போகிறாங்க, இவங்க இல்லாமல் போகிறாங்க. அது உங்களுக்கு என்ன வருது, நேர்த்திசையில் வர எக்ஸ் கூறு -3P. அது உண்மையில் இவர் இந்த திசையில் 3P காணப்படுது. சரிதானே, இப்போ இதே போல் நேர் திசையில் கண்டமாக இருந்தால் இந்த கிடையாக இருக்கிற 3Pயும் 6Pயும் இல்லாமல் போக இங்கேயும் இதே மாதிரித்தான் எல்லா விசைகளும் நிலைக்குத்தோட 30 பாகை அமைக்கிறாங்க. ஆகவே 5Pயும் 4Pயும் 9P மைனஸ் P + 2P. ஸோ 9Pயில் 3P போனால் 6P. ஆகவே 9P - 3P இன்ட்டு
30 பாகம் எழுதலாம், அல்லது இதை குறிக்கிறதா இருந்தால் sin 60 எழுதலாம். அவை 6p இன்ட்டு sin 60 பாக வர்க்கமூலம் 3/2 அவை 3 வர்க்கமூலம் 3p. இவங்க எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்கள் குறிப்பமாக இருந்தால், இப்போ பாருங்கள், வளமையாக நான் எல்லாமே நேர் எக்ஸில் தான் குறிச்சிருக்கேன். இங்கே நான் குறிக்க போகிறேன் ஒப்போசிட். ஏன்? அந்த திசையில் தான் எங்களுக்கு விசை பருமனில் இருக்கிறார். அவை விளைவுள் எதோட திசையில் போகுது. இப்போ இந்த பெருமானம் 3 வர்க்கமூலம் 3p, இவர் 3p. அவை கிடைவிட அமைக்கிற கோணம் உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் கிளியராக இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க 30 வகையாக காணப்படும். இதுதான் விளைவுள். இவர் 30 வகையாக காணப்படும். சரிதானே? விளைவுளும் 3p 3 வர்க்கமூலம் 3pயாக இருந்தால் உங்களுக்கு இதை நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகினால் இதை டைரெக்டாகவே உங்களால் 6p என்று எழுதிடும். சரியா? எப்படி 30pயை கண்டேன்? இது அல்ஃபாண்டு எடுத்தா டான் அல்ஃபாவானது 3 வர்க்கமூலம் 3p இன் கீழ் 3p வர்க்கமூலம் 3. அவை அல்ஃபாவானது என்ன கோணமாக இருக்கணும்? 60 பாகையாக இருக்கணும். சாரி, நான் 30p என்று சொன்னது பிழை. இவர பெருமானம் 60 பாகை. இப்போ நான் 6pயை காண்றதுக்கு என்ன செய்யணும்? இப்போ 6 எடுத்தால் 6 வர்க்கமானது 3 வர்க்கமூலம் 3p வர்க்கம் ப்ளஸ் 3p வர்க்கம். சரிதானே? இவரை நான் எழுதலாம் 3pயை வெளியே எடுத்து வர்க்கமாக்கினால் வர்க்கமூலம் 3 2 வர்க்கம். ஆகவே 6p வர்க்கம். ஆகவே 6 ஆனது 6p. ஓகே, சரி. இப்போ இதுதான் 6வது கேள்வி. ஓகே, 7வது கேள்வி என்ன சொல்லுது? 7வது கேள்வியில் தான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த கேள்வியை வாய்ச்சிங்கள் என்றால் இதுவும் ஒரு ஒழுங்கான அறுகோணி தான். நம்ம முதல் நாளும் ஒரு அறுகோணியை கீறணும். சரி, அறுகோணி ஒன்று நான் கீறேன். சரி, சரிதானே? இங்கே உங்களுக்கு தரப்படுறது A B C D E F. இதில் AB வழியே, BC வழியே, CD வழியே, DE வழியே, EF வழியே சில விசைகள் தாக்குதான். சரிதானே? அதாவது 6 2 வர்க்கமூலம் 3 4 வர்க்கமூலம் 3 4 3 வர்க்கமூலம் 3. இதே போல் FA வழி என்றதில் எழுதப்படலை, அது 4 வர்க்கமூலம் 3. இப்போ இதில் விளைவில் கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கேள்வியை நீங்கள் பார்க்கக்குள்ள அவங்களுக்கு அந்த ஒரு புள்ளியில் தாக்குறேன்னா விளவு நேரம்னு சொன்னது உங்களுக்கு கிளிக் ஆகும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு புள்ளி கூட இந்த விசைகள் தாக்குது. சரிதானே? இது எல்லாமே ஒரு புள்ளி கூட தாக்குற விசைகளாக காணப்படும். ஆனால் இந்த கணக்கில் இது ஒரு புள்ளி கூட போகலை. பாருங்கள், இது இந்த புள்ளி கூட 2 விசைகள் போகுது, திருப்பி இந்த புள்ளி கூட 2 விசைகள் போகுது, திருப்பி இந்த புள்ளி கூட 2 விசைகள் போகுது. அப்போ 3 வெவ்வேறு புள்ளிகளில் வேறு வேறு விசைகள் தாக்குது. இப்போ இந்த நேரத்தில் எங்களால் உண்மையில்
விளைவுள்ள டைரெக்டாக காண இயலாது. அடுத்தது இது அடிப்படை நிலையியலுக்குள்ளே வராது. அடிப்படை நிலையியலுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை விசைகளாவது தாக்கலாம், ஆனால் அது ஒரு குறித்த புள்ளி கூடாக தாக்கணும். வேறு வேறு புள்ளிகளில் தாக்கக்கூடாது. அப்படி வேறு வேறு புள்ளிகளை தாக்கினால் அதை நாங்கள் இந்த அடிப்படை, அதாவது இந்த நிலையியல் பாடத்திலேயே உங்களுக்கு பின்னால், அதாவது முதலாவது தவணைக்கு பிறகு வர தவணைகளில் சில பாடங்கள் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு தள விசை தொகுதி, ஒரு தள விசை தொகுதி, இங்கே தான் நாங்கள் இந்த பாடத்தை படிப்போம். இந்த அடிப்படை நிலையியல், இந்த அடிப்படை நிலையியலுக்குள்ளே நாங்கள் இரண்டோ அல்லது பல விசைகளோ ஒரு விசை ஒரு புள்ளியில் தாக்கணும். அப்போ கேள்வியை வாசிக்கக்குள்ள நீங்கள் ஒரு புள்ளியில் தாக்குதா, எல்லாம் ஒன்றில் சங்கமிக்குதா அல்லது ஒன்றிலிருந்து வெளிப்படுதான்றதை நீங்கள் பார்க்கணும் பிள்ளைகள். சரிதானே? பார்த்துட்டு தான் நீங்கள் செய்யணும். அப்போ இந்த 7வது கேள்வி நாங்கள் இப்போதைக்கு செய்ய இயலாது, இது டைம் வரக்குள்ளே நாங்கள் செய்வோம். சரிதானே? சரி, அப்போ நான் இந்த 6 கேள்விகளோட நான் இந்த 3வது வீடியோவை நான் முடிக்கிறேன். இப்போ இந்த 3 வீடியோவும் உங்களுக்கு அடிப்படை நிலையியல் சம்பந்தமாகவும் இந்த படங்களை கீறது சம்பந்தமாகவும் எப்படி ஒரு கேள்வியை வாசித்து படத்தை சரியாக போட்டு அதுக்குள்ளே நாங்கள் அந்த கேள்விக்குள்ளே நாங்கள் கேள்விக்குள்ளே அதாவது இன்டர் பண்ணுறோம் என்றதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் ஒரு பெரிய மார்க்ஸுக்கு வரப்போகிற விடயங்கள் அல்ல. ஆனால் இதில் நாங்கள் எவ்வளவு கவனமாக செய்கிறோமோ, எவ்வளவு கவனமாக சரியான மாதிரி நாங்கள் இந்த வரிப்படங்களையும் இந்த ஸ்கெட்சுகளையும் இந்த பிரிப்புகளையும் இந்த விசைப்பிரிப்புகளையும் செய்கிறோமோ அந்தளவுக்கு எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு நாங்கள் படிக்கிற பெரிய பெரிய விடயங்களும் மிக இலகுவாக புரியும். சரிதானே? எல்லாமே ஒரு சின்ன சின்ன புள்ளியில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எல்லாருமே ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு அடிப்படை, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டும் எப்போ அவர் ஒரு இறந்த காலத்தில் ஒரு லேர்னராக தான் இருந்திருப்பார். ஆகவே நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் சரியாக விளங்கி கொண்டமாக இருந்தால் பின்னால் வர எல்லா பாடங்களையும் எங்களால் இலகுவாக எடுக்க முடியும் பிள்ளைகள். சரிதானே? அப்போ என்னுடைய வீடியோவில் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். அது பார்க்குறதுனூடாக உங்களை சுயமான சில பயிற்சிகளையும் செய்வதன் மூலமாகவும் நீங்கள் உங்களை இந்த இணைந்த கணித பரீட்சைக்கு தயார்படுத்த முடியும். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில் நான் இந்த அடிப்படை நிலையியல் பகுதியை நான் இந்த 3 வீடியோவோட முடிக்கிறேன். இன்னொரு புது வீடியோ, அது புது பாடத்தில் அடிப்படையான சில விடயங்களோட நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சரிதானே? என்னுடைய இந்த படிப்பித்தல் முறைகள் இது சம்மந்தமான இதுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் நண்பர்களோடு சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்து அவங்களோட டிஸ்கஷனு கூடாகவும் உங்களுடைய இந்த கணிதத்திறனை அபிவிருத்தி செய்யுங்க பிள்ளைகள். சரிதானே? நன்றி, வணக்கம்.